Hello friends, welcome to our Kavirani Academy channel. நாம இப்போ பார்க்க போறது அக்டோபர் எக்ஸாமுக்கு என்ன போர்ஷனோ அதே போர்ஷன் தான் பிப்ரவரி 2021க்கும் சொல்லி நம்ம சபாவுல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதே 50% போர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து PDF ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ரோமன் வைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை முடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஹவு டு அப்ளை இன் ஆன்லைன் போடுவோம். ஏன்னா நமக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ 1 month நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, நம்ம அதை அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இருக்கிறதுலயே ஈஸியான பேப்பர் பாத்தீங்கன்னா விஷாரத் உத்ராத் தான். இதுல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இதுல பாத்தீங்கன்னா நவீன் பத்திய சைனிகா 2, இதுல கண்டகாவிய அதாவது ஆதுனிக் கண்டகாவிய, காவியகண்ட், உருது காவியகன், அப்புறம் பிராஜின் காவியகன். சோ இது 3ல இருக்கிறதும் ERC வரும் உங்களுக்கு. ERC, எஸ்ஏ, அப்புறம் தோஹா, இது எல்லாமே இதுல இருக்கு. இது படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் ஆயிடும். நெக்ஸ்ட் பஞ்சவட்டி. பஞ்சவட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மண் சூர்பனகா அந்த இது இருக்கும். அப்புறம் சீதாராம் இது வந்து இருக்கும். ஒரு 25 மார்க். நீங்க பஞ்சவட்டி மட்டும் தரவா இருந்தீங்கன்னாவே 25 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வியாக்கியாலையும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 8 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ இதை மட்டும் நீங்க படிச்சாவே ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஓவர் ஆயிடும். நீங்க பஞ்சவட்டி மட்டும் படிச்சீங்கன்னாவே 25 பிளஸ் ஒரு 8 33 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இது நெக்ஸ்ட் பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா துருவ சமினி. இதுலயும் அதேதான். வியாக்கியா, சரித்திர சித்திரன், டிப்னி. இதுல துருவ சமினியும் ராம்குப்தும் படிச்சீங்கன்னாவே போதும். துருவ சமினி ஆல்ரெடி நீங்க நம்மளோட மாடல் இதுல போட்டிருக்கோம். எப்படி எழுதணும், எஸ்ஏ ஹவு டு ரைட், ஹவு டு பிரசன்ட் அப்படிங்கறது ஆல்ரெடி நாங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறோம். சோ அதுல போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்ணுங்கிற ஐடியா கிடைக்கும். டிப்பனியில வந்து 1 to 5 படிங்க. சூரியோதய் அந்த கேரக்டர்ல வந்து 1 to 3 பிளஸ் அதனோட டிப்பனி இருக்கும், அதுவும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிராஜின் பாரத் இதிகாஸ். இதுல வந்து நீங்க 1 to 8 வரைக்கும் படிச்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து காடி சபேதா, அப்புறம் இந்த மௌரிய சாம்ராஜ்ய, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கலிங்க யுத்தத், அப்புறம் குரல்கி மகானதா, இந்த மாதிரி வந்து இதிகாசத்துல வந்து இருக்கும். சோ அது வந்து 1 to 8 வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும். Wish you all success for your upcoming February 21 exam. Thank you viewers.